வந்திருக்கும் நமது பாஜக தொண்டரணி, மகளிர் அணி, இளைஞர் அணி, கூட்டணி கட்சிகள் அனைவருமே வருக வருக என்று அண்ணன் ஸ்ரீதர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓபிஎஸ் அணி பகுதி செயலாளர் தம்பி அஜித் குமார் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் திருமதி தனலட்சுமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மணிகண்டன் அவர்களுக்கு. அடுத்தபடியாக நமது மத்திய சென்னை மாவட்ட துணைத் தலைவர், நம்முடைய பகுதியில் பாஜக இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்றால் அதுக்கு காரணமானவர், காரணகர்த்தாவும் சுமோ சுரேஷ் பிஆர் பிள்ளை தெருவில் அமைந்திருக்கிறார். அவர் ஏகப்பட்ட வேலைகள் செய்திருக்கிறார். இப்பொழுது பாஜக இந்த பகுதியில் வளர்ந்திருக்கிறதுக்கு காரணகர்த்தாவாக இருக்கும் திரு சுமோஸ் அவர்கள் உரையாற்றுவார். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் ஐயா சிவனேசன் அவர்கள் 1992 இந்த மாபெரும் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்தார். அவரின்றி ஒரு அணுவும் அசையாது என்பது போல் பல நூற்றுக்கணக்கானவர்களை இந்த மாபெரும் இயக்கத்திற்கு இணைத்து ஒரு மிகப்பெரும் வளர்ச்சியை கொடுத்தவர். அவருக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது வேட்பாளர் இளைஞர் மற்றும் இந்த புயல் காலங்களில் மிகவும் சிறப்பாக பணியாற்றியவர். வெள்ளத்திலும் வெள்ள நீரிலும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உணவின்றி கடினமான சூழ்நிலையில் இருந்தவர்களுக்கும் பல்வேறு உதவிகளை செய்தவர். வீட்டில் இருந்து கூட வெளியில் வர தயங்கிய நமது மாண்புமிகு அமைச்சர், தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும், அவர் பெரிய சொல்லியிருக்கேன், நம்ம மாறன் ஐயா படிக்கட்ட காலத்துக்கு யோசிச்சார். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, இவரும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இருந்தாலும் தண்ணியில் இறங்கி நீந்திட்டு எல்லாருக்கும் போயிட்டு உணவு பொட்டலம் விநியோகிச்சு ப்ரெட் எல்லாம் கொடுத்து தான் வீட்டில் ஒரு சொந்த பந்தம், ஒரு கூட பிறந்தவங்க எப்படி இருப்பாங்களோ அவங்களுக்கு போய் அவ்வளோ பேருக்கு உதவி பண்ணார். இதை மாதிரி ஒரு இளைஞருக்கு ஒரு வாய்ப்பு தரணுன்றது என்னை போல இருக்கிற ஒரு சாமானிய மக்களோட ஆசையாக இருக்கணும். ஒருத்தருக்கும் இந்த ஆசை இருக்கும். ஏன்னா உதவி கேட்டோம் தராமிய பதவி, அதிகாரம், பணம் எல்லாத்தையும் வச்சுட்டு அமைதியாக வீட்டில் இருக்கிறவர் வேணுமா? எந்த விதமான எதுவும் இல்லாமல், எந்த ஒரு அரசு பதவியில் இல்லாமல் ஒரு நபர் அனைத்து தன்னுடைய பொருளை திரட்டி, மக்களை திரட்டி, அவரோட நட்பு வட்டாரத்தை திரட்டி அனைவருக்கும் இந்த வெள்ள நிவாரணத்தில் அவ்வளோ பெரிய உதவி பண்ணார். இப்படியாப்பட்ட இளைஞர் வேணுமா? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இதை மாதிரி ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்டு நமக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த பகுதி வாழ் மக்களுக்கு அவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது எலெக்ஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் இவர் யார், எப்படியாப்பட்டவங்க எல்லாம் ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. மாறன் ஐயா மாதிரி ஒருத்தர் வந்தார்னா வீட்டை விட்டு வெளில வர மாட்டார். பாராளுமன்றத்தில் கேன்டீனில் போய் உக்காந்துருப்பார்.
புறக்கணிக்கிறோன்ட்டு வெளில இருப்பார். அவர் வேணுமா? உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தரக்கூடிய ஒரு இளைஞர் வேணுமா? இது பொதுமக்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ சுமார் 85 லட்சம் பேருக்கு இந்தியா பூரா இலவசமாக உணவுப் பொருள் கொடுக்குறாங்க. சுமார் 4 லட்சம் ரூபாய் செலவில் கிராமங்கள் தோறும் வீடுகள், லட்சக்கணக்கான பேர்களுக்கு நல்ல கல் வீடுன்னு சொல்லுவாங்க. தெற்க எல்லாம் சென்னையில் காங்கிரீட் வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த வீடெல்லாம் மத்திய அரசினுடைய பங்களிப்போடு அவர்கள் செய்த திட்டத்தின் வாயிலாகத்தான் கட்டி கொடுக்கப்படுகிறது. மனிதன் சுகாதாரத்தோடு வாழ வேண்டும். அதற்கு கழிவுகள் தெளிவாக அகற்றப்பட வேண்டும். அந்த வகையில் இந்தியா பூரா, தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா பூரா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கழிவறை அரசு பணத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ கூட பாருங்க, குடிநீர் திட்டம். ஊருக்கு தஞ்சாவூர் எனக்கு சொந்த ஊருக்கு போயிருக்கேன். கிராமத்தில் புதுசாக ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி கொண்டாந்து இணைப்பு கொடுத்துருக்காங்க. கேட்டாக்க அது புதிய திட்டம். நேரடியாக பிரதமருடைய கண்காணிப்பிலே ஒவ்வொரு வீடுக்கும் தனித்தனி குழாய் குடிநீர் திட்டம். நல்ல தண்ணி, அது அப்படியே குடிக்கலாம். முன்னாடியில் நம்ம இங்கே சென்னையில் அப்படிதான் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் அது மாறி போச்சு. இப்போ யாரை பாருங்க, தண்ணி கொண்டாந்து போட்டாச்சான்னு கேட்குறாங்க. அந்த தண்ணியை கொண்டாந்து வீட்டில் வச்சாலும் குடிக்கிறாங்க, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். அது 15 ரூபா 10 ரூபா எடுத்தது போய் இன்றைக்கி 40 ரூபா வரைக்கும் 20 லிட்டர் குடி தண்ணீர் 40 ரூபா நம்ம எல்லாம் வாங்கி குடிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை ஆகிடுச்சு. ஆனால் கிராமங்கள் அப்படி கிடையாது. நேரடியாக மத்திய அரசு குடிநீர் திட்டத்தை கிராமங்கள் தோறும் சென்றடையக்கூடிய அளவில் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம குடிநீர் திட்டங்கள் பல இருக்கு. செல்வம் வினோத் பன்னீர்செல்வம் அவருக்கு வாக்களித்து நமது பகுதிக்கெல்லாம் என்னவெல்லாம் தேவையோ உரிமையோடு கேட்டு பெறக்கூடிய அவனை நாம் நிலைநிற்க வேண்டும். எல்லோரும் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும். நமது கட்சி சாதாரணமானதல்ல. ஏன்னா சந்தேகமா போயிடுது. ஏன்னா தாமரை தான் நிறைய தமிழ்நாட்டில் நிற்கிது. நிறைய தொகுதிகளில், ஒரு சில தொகுதிகளில் தான் குக்கர் 2 தொகுதியில் குக்கர் நிற்கிது. ஏன்னா அவர் குக்கர் நிற்கிறது கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற குக்கரில் நிற்கிது. திருச்சியில் தேனியில் பெருவாரியான தொகுதியில் தாமரை தான் நிற்கிது. தாமரை வளர்ந்து தீரும். அது காலத்தில் கட்டாயம் சொல்லுவாங்க. அதை மறுக்கவே முடியாது. சூழ்நிலை மாறிடுச்சு. ஒரு காலத்தில் ஏதோ சொன்னாங்க, அந்த காலத்தில் மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு விழிப்புணர்வு பெற்று விட்டார்கள். திருவிளைக்கடி தெற்கு மண்டல தலைவர் திரு முனுசாமி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேடல் வீட்டிற்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் அத்தனை தொண்டர்கள் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாமெல்லாம் இறுதிக்கட்ட பிரச்சாரத்துக்கு வந்திருக்கோம். இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் இருக்கோம். நாம ஏன் நம்முடைய வேட்பாளர் திரு வினோஜ் அவர்களுக்கு தாமரையில் ஓட்டு போடணும்? எல்லாத்துக்கும் முன்னாடி முதல் விஷயம், நாம எல்லாம் இங்க குழுமி இருக்கோம். அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய பாரத ரத்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதி சங்க தலைவர் மாதிரி இங்க தமிழகத்தில் ஃபுல்லா போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றும் போது அனைவருக்குமான சட்டத்தை இயற்றினாங்க. அவர் எல்லாருக்குமா பொதுவானவர். அப்படிப்பட்ட அம்பேத்கர் அவர்களை இன்னைக்கு நமக்கு ஆப்போசிட்ல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அத்தனை கட்சிக்காரங்களும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி சங்கத்துக்கு தலைவர் மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தலைவர் அப்படின்றத பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் எல்லா இடத்துலையும் அம்பேத்கருக்கு உரிய மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க.
பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கு இப்ப பொறுப்புல ஏத்தாலும் முன்னாடி பாரதிய ஜனதா சங்கமா இருக்கும்போது நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் ஒரு ராஜ்யசபா எம்பியா ஆகணும்னா கூட காங்கிரஸால முடியல, காங்கிரஸால கைவிடப்பட்டார். நாம தான் சப்போர்ட் பண்ணி அன்னைக்கு ஜனசங்கமா இருக்கும்போது அவருக்கு ராஜ்யசபா எம்பி ஆக்கி விட்டோம். அரசாங்கத்தில் அவருடைய ஆட்சி பீடத்தில் இருக்கிற கேபினட் மினிஸ்டர் கூட பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி பெண்கள் தான் இருப்பாங்க. ஆக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசாங்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான். ஆட்சி பொறுப்பேற்ற உடனே ரெண்டு விஷயம் மோடி உறுத்திக்கிட்டு இருந்தது. அவரு இங்க வந்து ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் சுத்திருக்காரு. அப்படி போகும்போது ரெண்டு விஷயம் தாய்மார்களுக்கு இதை நான் பண்ணியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான கிராமப்புறங்கள்ல விறகடுப்புல மட்டும்தான் சமைச்சிட்டு இருந்த ஒரு காலத்துல, அதாவது அந்த குழல் மாதிரி இருக்கும், அதுல ஊதி ஊதி இது பண்ணுவாங்க. அது நான் சிகரெட்டை விட ரொம்ப கொடியதான். அது மூலியமா அந்த நச்சு மூலியமா கேன்சர் அதிகமா தாக்குமா. அந்த விஷயத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக உஜ்வாலா திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு சரியான எண்ணிக்கை கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கும் மேல நாடு முழுக்க உஜ்வாலா திட்டத்தில் சிலிண்டர் இலவசமா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிராமப்புறங்கள்ல எல்லாருக்கும் போறாரு. பெண்கள் அந்த ஓரமா போய் உட்காரத்துக்கு, அதாவது அவங்களுடைய காலை கடனை இது பண்றதுக்கு ஒரு பாத்ரூம் வசதி இருக்காது. இன்னைக்கு நீங்க எங்கனாலும் போங்க, இந்தியா முழுக்க எங்கனாலும் போங்க, தூய்மை இந்தியா பாரத திட்டத்துல எல்லாருக்கும் கழிப்பிட இலவசமா கட்டி தட்டி இருந்திருக்காரு. இப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆதியில இருந்து அங்க வரைக்கும் இந்த 10 வருஷம் இல்ல, அதாவது 60 வருஷமா ஆண்ட காங்கிரஸ் எதுவும் செய்யல. அது செய்யாத ஒண்ணுத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க 10 வருஷத்துல செஞ்சிருக்காங்க. அவர் என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அத்தனையும் இங்க நிறைவேற்றிருக்காங்க. ஒரு ஆர்டிகல் 370 காஷ்மீருக்கு ஒரு அது நிரந்தர சட்டமே கிடையாது, ஒரு டெம்பரரி இருப்பா. ஒண்ணுமோ எந்த பையனும் கிடையாது திமுகவால. நம்மளை நம்பி உங்களை நம்பி வினோத்ஜி நிக்கிறாரு. அவருக்கு தாமரச்சத்தில் ஓட்டு போடுங்க. வாயத்தோட்டா போய் 1000 ரூபாய் கொடுத்துட்டு சொல்லி காட்டுறான், பேர்ல ஒல்லி போட்டியா சோப் போட்டியான்னு சொல்லி காட்டுறான். அசிங்கமாக இருக்குது நம்மளுக்கு. இவனை ஓசி பஸ் மக்கள் யாரெல்லாம் கேட்டாங்களா எங்களுக்கு கொடுன்னு. அதுக்கு முன்னாடி திமுக பஸ் நம்பிய தமிழ்நாட்டு மக்களே இருந்துச்சு. 75 டிக்கெட்ல இருந்து 5 ரூபாய் டிக்கெட் வரைக்கும் போயிட்டு தான் இருந்தாங்க. உனக்கு யாரும் பஸ் கேட்கல, இலவசமா பொருள் எதுவும் கேட்கல. நீ ஓட்டு வாங்கறதுக்கு வர சொன்ன அறிக்கை ஒரு அறிக்கை கூட இருக்கு, நீ செய்யவே இல்லை. மீண்டும் மீண்டும் போய் சொல்லுவீங்க, தமிழக மக்களை ஏமாத்த வந்துன்னு இருக்கிற. தயாநிதி மாறன் யாருன்னா இங்க இருக்கணும், இன்னும் 10 வருஷம் பார்த்தா தெரியத்தோட போயிடுவார். அவள் தான் அவரு. இந்த வினோத்ஜி வந்திருக்கிறாரு உங்களுக்கு நல்லதை செய்யறதுக்காக, தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறாரு. சிந்தித்து செயல்படுங்க, பயப்படாதீங்க. நல்ல ஒரு மனிதர். வெயிலே பார்க்காம காலையில 7 மணிக்கு போனார்னா 11-12 மணி வரைக்கும் ஏரியாவா சுத்துறாரு ஓட்டு கேட்டுக்குன்னு. அவருக்காக சுத்தல, தமிழக மக்களுக்காக நம்மளுக்காக சுத்துறாரு ஓட்டு கேட்டுன்னு. அதுக்காக நீங்க எல்லாமே மகளிர் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. திமுக ஆட்சியில எவ்வளவு கொள்ள நடக்குது. பொய் பொய் பொய், வாய திறந்தா பொய், சத்தியமா பொய். கொந்தளி புலகரம் அவன் கட்சியில் இருக்கிறவனே, அவன் கூட மாத்தி நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தான் அறிக்கையே வருது. அதனால தைரியமா இருங்க, கவலையே படாதீங்க, சிறப்பா செயல்படுங்க, தைரியமா இருங்க. தில்லுமுல்லாம் நிறைய நடக்கும். நம்மளுக்கு எப்பவுமே போலீஸ் உறுதுணையா சப்போர்ட்டா நிற்பாங்க. யாரு எந்த பூத்துல தப்பு செஞ்சாலும் தயங்காம பயப்படாத சத்திய பிடிச்சி இழுத்து அவனை அடிங்க. போற ஒரு ஓட்டு, அதுக்கு மேல ஒரு சில்பை அவனா எடுத்து அந்த பூத்துல நின்னா குடி, ஸ்ட்ரைட்டா போ அடிச்சு போச்சுக்க குடி. பொய் சொல்றவன் திருடுறவன் நெறி சுத்துவான் திமுகல. என்னுடைய கருத்து இதுதான், வேற எதுவும் நான் பேச வரல. சிறப்பா செயல்படுங்க, சிந்தித்து தாமரைக்கு ஓட்டு போடுங்க. பேச வாய்ப்பளித்த பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு வினோத் பி செல்வம் அவர்களுக்கு தாமரசனத்தில் வாக்கு சேகரித்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமண கூட்டத்தை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவல்லிக்கேணி மண்டல் பாஜக தலைவர் அன்பு சகோதரர் ஆரோக்கிய நண்பர் முனுசாமி அவர்கள் உள்ளிட்ட
பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் மூத்த நிர்வாகி ஐயா தமிழ் பித்தன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஓபிஎஸ் அவர்களின் நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரே, இந்த பகுதி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, கல்லூரி மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் வணக்கம். எங்களது தலைவர்கள் பல்வேறு விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்திருப்பார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நரேந்திர மோடி அவர்கள் குறைந்தபட்சம் 404 சீட்டு ஜெயிச்சு மீண்டும் 3வது முறையாக பிரதமராக வரப்போகிறார். இது எல்லோருக்கும் தெரியும். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எல்லோருக்கும் தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த எல்லோருக்கும் தெரியும். திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் உள்ளிட்ட எல்லோருக்குமே தெரியும். அதனால தான் அண்ணன் சீமான் கூட ஒரு முறை சொல்லிட்டார். இப்பதான் 2 வாரம் இருக்கும், நரேந்திர மோடி தான் மீண்டும் பிரதமர். அவருக்கு யாரு போட்டி இருக்கா? யாருமே இல்லைன்னு அண்ணன் சீமா சொல்லியிருக்கிறார். சீமான் அப்பப்ப அவரையும் மீறி சில உண்மையை சொல்லிடுவார். எப்போதும் பொய் சொல்லி போர் அடிச்சதுன்னா சில நேரம் அவருக்கே போர் அடிச்சு உண்மையை சொல்லிடுவார். அண்ணன் சீமான் போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாமல் அமர்த்தியா சென் என்று ஒரு மிகப்பெரிய பொருளாதார அறிஞர், அவரை வந்துட்டு நோபல் பிரைஸ் வாங்கின ஒரு பொருளாதாரத்துக்கு அவரு சொல்லிட்டார், இந்த திமுக, காங்கிரஸ் இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து இந்தி கூட்டணி ஒரு கூட்டணி ஆரம்பிச்சிருக்கிறாங்களே, அந்த கூட்டணி ரொம்பவும் பலமிழந்து இருக்கிறது என்று பொருளாதார அறிஞரே சொல்லியிருக்கிறார். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளுக்கும் என்ன சொல்லுது? ஒரு கருத்து கணிப்பு கூட விடாம கண்டிப்பா நரேந்திர மோடி தான் மீண்டும் பிரதமர். என்ன சில கருத்து கணிப்பு 450ங்கிறான், சில கருத்து கணிப்பு 420ங்கிறான், சில கருத்து கணிப்பு 400ன்றான். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கருத்து கணிப்பு 398. உடனே இந்த திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ்லாம் நரேந்திர மோடி பாத்தீங்களா, நரேந்திர மோடிக்கு தோல்வி தோல்வி தோல்வி. என்னடா தோல்வி? அவர் 400 சொன்னாரு, 398 தான் ஜெயிக்க போறாங்களா? 272 எடுத்தாவே ஒருத்தர் மீண்டும் பிரதமராக வர முடியும். நம்ம லட்சியம் 400க்கு மேல எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நான் அடிப்படையில் காலேஜ் வாத்தியர், அதனால அடிக்கடி அது சம்பந்தப்பட்ட உதாரணம் தான் வரும். ஒரு மாணவன் 100 மார்க் இருக்கு, நான் 95 மார்க் எடுக்கிறேன்னு ஆசைப்படுறான். ஆனா அவனுக்கு மார்க் எவ்வளவு வரப்போகுது? 94 தான் வரப்போகுது. அடிப்படையா பாஸ் மார்க் எவ்வளவு? 35. 35 எடுக்க வேண்டிய ஒருத்தன் வெறும் 15 தான் எடுக்கிறான். ஆனா 95 எடுப்பேன்னு சொன்ன ஒருத்தன் 94 தான் எடுக்க போறான்னு கருத்து கணிப்பு சொன்னா தோல்வி தோல்வி தோல்விங்கிறான். அந்த மாதிரி தான் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் இருப்பது. மாற்று கருத்தே இல்லை. மாபெரும் தலைவராக உயர்ந்து இருக்கக்கூடிய இந்தியாவிற்கான தலைவராக மட்டுமில்லாமல் ஐநா சபையில் 193 நாடுகள் இருக்கின்றன. உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 250 நாடுகள் இருக்கின்றன. ஒட்டுமொத்த உலகத்திற்கே தலைவராக உயர்ந்து நிற்கக்கூடிய உத்தம தலைவர் நரேந்திர மோடி தான் மீண்டும் பாரத பிரதமர். நோ டவுட். சரி, நம்மளோட பங்கு என்ன? 2014 272க்கு நாட்டு மக்கள் 282 கொடுத்தோம். தமிழகத்திலிருந்து நரேந்திர மோடிக்கு ஒரே ஒரு எம்பி தான் கொடுத்தோம். 2019 மறுபடியும் நரேந்திர மோடி தான் பிரதமர். நாட்டு மக்கள் 303 எம்பி சீட்டு கொடுத்தாங்க நரேந்திர மோடிக்கு. தமிழ்நாட்டிலிருந்து 0 சீட்டு தான் கொடுத்தோம், ஒரு சீட்டு கூட கொடுக்கல. 2 முறை வந்துட்டு நல்லாட்சி செஞ்சு சிறப்பா செயல்பட்டு இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களின் மக்களும் நிறைய ஆதரவு கொடுக்கிறாங்க. நாம